Hi everyone, welcome to Lisa's Biology. And இந்த சேனலில் both botany and zoology டாபிக்ஸ்லாம் ஒன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டாபிக் புரியலாம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வீடியோவாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம் பார்க்கலாம். இது வந்து ஜுவாலஜியில் உள்ள டாபிக். உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய விதமான உயிரினங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு தோற்றத்துலையாக இருக்கட்டும், அதோடைய செயல்லையாக இருக்கட்டும், அது வாழ்கிற இடமாக இருக்கட்டும், இப்படி இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. நிறைய உயிரினங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ உயிரினங்களுக்கும் ஒரு வகைப்பாடு வேணும், அப்படி தானே? ஸோ வகைப்பாடு இல்லாமல் எந்த உயிரினத்தையும் நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. அது போத் பிளான்ட்ஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் அனிமல்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கிளாசிஃபிகேஷன் தான் வந்து ஒரு பேஸே. அந்த மாதிரி அனிமல் கிளாசிஃபிகேஷனில் எய்தர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸாக இருக்கட்டும், பாடியோட சிமெட்ரிக்கலாக இருக்கட்டும், நேச்சர் ஆஃப் சீலமாக இருக்கட்டும், இல்லைனா அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது, இல்லைனா சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது, இல்லைனா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது, இந்த மாதிரி அதோட ஃபீச்சர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் தான் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். கிங்டம் அனிமாலியாவில் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து மல்டி செல்லுலராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேம் பேட்டர்ன் இருக்கிறதில்ல, ஆமாம் தானே? சம் அனிமல்ஸ் வந்து செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லைனா டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன்னா என்னென்னா, ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து செல்ஸ் லெவல்லே நடக்கிறது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்னால் ஆர்கன், இப்போ பர்டிகுலர் ஆர்கன்னா, இப்போ லங்ஸ்னால் ரெஸ்பிரேஷன், கிட்னினா எக்ஸ்க்ரீஷன், இப்படி பர்டிகுலர் ஆர்கன் வச்சு நமக்குலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்பாஞ்சஸ்க்கெலாம் வந்து ஒரு டிஷ்யூ லெவலோ அல்லது ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன்லாம் அதுக்கு இல்லை. அதுக்கு ஒன்லி வந்து செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் தான். அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து செல்ஸ் லெவல்லே நடந்துக்கிறோம். சீலன்டேட்ஸ்லாம் வந்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஹையர் லெவல்னால் ஆர்கன் லெவல் வந்து, அதாவது ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பிளாட்டிஹெல்மின்தஸ். ஒவ்வொரு ஆர்கன் வந்து ஒவ்வொரு பர்டிகுலரான வேலையை செய்யும். அப்புறம் வந்து அனலிட்ஸ், ஆர்த்ரோபாட்ஸ், மொலஸ்கன்ஸ், எக்கேனோடர்ம்ஸ் அண்ட் கார்டேட்ஸ்க்கெலாம் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அண்ட் பேஸ்ட் ஆன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வச்சு அனிமல்ஸ் வந்து 2 டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து க்ளோஸ்டு டைப் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஓப்பன் டைப். க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வெசல் இருக்கும், அதாவது ஒரு நாளம் இருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ், ஏவ்ஸ், ரெப்டைல்ஸ்க்கெலாம் வந்து ஆர்டரிஸ், வெயின்ஸ், இந்த மாதிரி பிளட் கேப்பிலரிஸ் இதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அண்ட் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னென்னா, இதில் வந்து ஹார்ட்லேருந்து வெளியே வர்ற பிளட்டு வந்து டைரெக்டாக வந்து செல்ஸுக்கும் டிஷ்யூஸ்க்கும் போய் சேர்ந்துடும். இதுதான் வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அண்ட் பேஸ்ட் ஆன் சிமெட்ரிக்கில் வச்சு அனிமலாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சிமெட்ரினா என்னென்னா சமச்சீர். இப்போ ஒரு ஃப்ளாரவே பிரித்தாலும் அதை ஒரு 2 ஹாஃப்ஸாக, ஒரு ஈக்குவல் 2 ஹாஃப்ஸாக வரும், இல்லைனா ஒரு 4 ஹாஃப்ஸாக வரும். அண்ட் இப்போ அனலிட்ஸில் ஒரு எர்த் வார்மை எடுத்து பார்த்தோம்னா அது வந்து 2 ஹாஃப்ஸாக வரும். இதை வச்சு சிமெட்ரியை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து அசிமெட்ரிக்கல். அசிமெட்ரிக்கல்னால் ஏ ரெஃபர்ஸ் டு தி ஆப்சென்ட். ஏன்னா வந்து ஆப்சென்ட், அப்போ ஏ சிமெட்ரிக்கல்னால் சிமெட்ரி அற்றது, அதாவது தமிழில் சமச்சீர் அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எந்த கோணில் எந்த பிளெயினில் வெட்டினாலும் அது வந்து ஒரு ஈக்குவல் ஹாஃப்ஸு தரவே தராது. அதுதான் வந்து ஏசிமெட்ரிக்கல். அப்புறம் வந்து ரேடியல் சிமெட்ரி, இன் தமிழ் ஆரச்சமச்சீர். நம்ம வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் வந்து அதை வந்து டிவைட் பண்ணோம்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீலன்ட்ரேட்ஸ், டீனோஃபோர்ஸ் அண்ட் எக்கேனோடர்ம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாடி பிளான் வந்து ஒரு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கொடுக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி. இன் தமிழ் பைலேட்ரல் சிமெட்ரினா இருபக்க சமச்சீர். இதில் வந்து எப்படி வந்து ஆக்சிஸ் கொடுக்கும்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அனலிட்ஸ், எர்த் வார்ம் வந்து நம்ம இப்படி 2ஆக கட் பண்ணோம்னா அந்த பக்கம் ஒரு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹாஃப்ஸ் கொடுக்கும். ஆர்த்ரோபாட்ஸும் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி தான். அனிமல்ஸை வந்து பேஸ்ட் ஆன் லேயர்ஸை வச்சு வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் வந்து ஒன்லி 2 எம்ப்ரியானிக் லேயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து எக்ஸ்டர்னல் எக்டோடமும் இன்டர்னல் எண்டோடம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 வந்து ரெஃபர்ஸ் டு டை, ஸோ டிப்ளோபிளாஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா என்னென்னா, இது வந்து ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவுட்டர் எக்டோடர்மும் இருக்கும் அண்ட் இன்னர் எண்டோடர்மும் இருக்கும். இன் பிட்வீன் எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் there is a மீசோக்ளியா. இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கனால 3 ரெஃபர்ஸ் டு ட்ரை. ஸோ 3 லேயர்ஸ் இருக்கனால இதை வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸை வந்து பேஸ்ட் ஆன் சீலம் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சீலம்னா என்னென்னா ஒரு கேவிட்டி. இந்த கேவிட்டி வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ஒரு அனிமலோட பாடி வால்லையும் அதோடைய கட் வால்லையும் இதுக்கு இடையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எந்த அனிமல்ஸ் வந்து இந்த சீலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த அனிமல்ஸை வந்து சீலமேட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னும். பொதுவாக இந்த வந்து சீலம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மீசோடம் இருக்கிற பகுதியில் தான் இருக்கும். அதாவது பாடி வாலுக்கும் கட் வாலுக்கும் இடையில இருக்கும். இதுக்கு இடையில தான் வந்து மீசோடம் இருக்குது. இங்கே தான் வந்து சீலம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சீலம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா சீலமேட்ஸ். அண்ட் இந்த சீலம் வந்து அந்த மீசோடம் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும், செதறி போய் கிடக்கும். அது வந்து சூடோ சீலமேட்ஸ் சொல்லுவாங்க. சூடோ ரெஃபர்ஸ் டு த லை, பொய்யான உடற்குழிகள் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. இது வந்து சூடோ சீலமேட்ஸ். அப்புறம் வந்து ஏ சீலமேட்ஸ். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஏ ரெஃபர்ஸ் டு தி ஆப்சன்ஸ். இந்த அனிமல்ஸில் வந்து சீலம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஏ சீலமேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ். அண்ட் சூடோ சீலம்க்கு வந்து எக்ஸாம்பிள் ஆஸ்கலின்தஸ். அண்ட் சீலம் இருக்கிற அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அனலிட்ஸ், மொலஸ்கன்ஸ், ஆர்த்ரோபாட்ஸ், எக்கைனோடர்ம்ஸ், ஹெமிகார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். பாடியில் உள்ள செக்மெண்ட்ஸ் வச்சு அனிமல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ அனலிட்ஸில் உள்ள எர்த்வார்ம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்டாக இருக்கும். அதோட பாடி வந்து செக்மெண்ட்லேயும் அரேஞ்சாக இருக்கும். இப்படி செக்மெண்ட்லேயும் அரேஞ்சான பாடி வந்து எப்படி சொல்லணும்னா மெட்டாமெரிசம். இந்த செக்மெண்டேஷன் பாடி வந்து மோஸ்ட்லி ஆர்த்ரோபாட்ஸில் இருக்கும் அண்டு அனலிட்ஸில் இருக்கும். பேஸ்ட் ஆன் நோட்டோகார்டை வச்சு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க பார்த்தோம். ஒன்று வந்து கார்டேட்ஸ், இன்னொன்று வந்து இன்வெர்டபிரேட்ஸ். இன்வெர்டபிரேட்ஸ்னால் இன் ரெஃபர்ஸ் டு த ஆப்சன்ஸ். அதில் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து புரோட்டோசோவன்ஸ் அண்ட் போரிஃபெரன்ஸ், சீலன்ட்ரேட்ஸ், டீனோஃபோர்ஸ், ஆஸ்கலின்தஸ், பிளாட்டிஹெல்மின்தஸ், அனலிட்ஸ், ஆர்த்ரோபாட்ஸ், மொலஸ்கன்ஸ் அண்ட் எக்கைனோடர்ம்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து புரோட்டோசோவன்ஸ் பார்ப்போம். புரோட்டோசோவன்ஸ் வந்து அமீபா, பாரமீசியம், யூக்ளினா இதெல்லாம் வந்து புரோட்டோசோவன்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஹாவ் கண்டைன்ஸ் சிங்கிள் செல் கால் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா போரிஃபெரன்ஸ். அந்த நேம்லேயே அதோட வேர்டு இருக்கும், போரிஃபெரன்ஸ். போர்னா அதை துளையுடலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதோட பாடியில் சம் போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ போரிஃபெரால் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கான், ஹைட்ராலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் இருக்கும். ஸோ போரிஃபெரன்ஸ்னால் துளையுடலிகள். நெக்ஸ்ட்டு வந்து சீலன்ட்ரேட்டா. அதோட பேர்லேயே இருக்குது சீலன்ட்ரேட்டா. சீலன்ட்ரேட்டா ரெஃபர்ஸ் டு சீலம். சீலம்னா குழியுடலிகளான உடலமைப்பு இதுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஜெல்லி ஃபிஷ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆஸ்கலின்தஸ். ஆஸ்கலின்தஸ்னால் இதோட பாடி வந்து ஒரு வார்ம் போல் ஒரு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ரவுண்ட் வார்ம், டேப் வார்ம் இதெல்லாம் வந்து ஆஸ்கலின்தஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ். அதோட பேரில் இருக்க பிளாட்டிஹெல்ம்ஸாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதோட பாடி வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்கும். அண்ட் பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு வந்து ஆர்கன் சிஸ்டம் வந்து ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். இதுக்கு வந்து சீலம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், செக்மெண்டேஷன் வந்து இருக்காது. அண்ட் இந்த அனிமல்ஸில் வந்து என்ன இருக்குன்னா சக்கர்ஸ் இருக்கும். சக்கர்ஸ்னால் என்னென்னா உறிஞ்சுறது. அட்டைப்பூச்சி வந்து உறிஞ்சு பார்த்துருக்கீங்களா? அது வந்து இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் அனிமல்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து அனலிட்ஸ். அனலிட்ஸ்னாலே வந்து செக்மெண்டேஷன் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்வார்ம், லீச் இதெல்லாம், நீரிஸ் இதெல்லாம் வந்து அனலிட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். மெட்டாமெரிக்கலி செக்மெண்டேட்டட் பாடிஸாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மொலஸ்கன்ஸ். மொலஸ்கன்ஸோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா அதோட பாடியை சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷெல் இருக்கும். இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஆப்பிள் ஸ்னைல், ஆப்பிள் நத்தைக்கு வந்து பார்த்துருக்கீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ரொம்பவே ஒரு ஹார்டஸ்ட்டு திங்காக இருக்கும். இது வந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனைசேஷன் தான். அப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து எக்கைனோடர்ம்ஸ். எக்கைனோடர்ம்ஸ்னால் முட்தோலிகள், ஸ்டார் ஃபிஷ். அண்ட் இதோட சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரிக்கலாக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா இந்த மாதிரி அனிமல்ஸில் வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து இன்வெர்டபிரேட்டாவோட கிளாசிஃபிகேஷன். அண்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன், இதோட டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். புரோட்டோசோவன்ஸ்னால் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். அண்ட் போரிஃபெரன்ஸ்னால் அதோட பாடியில் போர்ஸ் இருக்கும், துளையுடலிகள். அண்ட் சீலன்ட்ரேட்ஸ்னால் குழியுடலிகள், இது வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். அண்ட் ஆஸ்கலின்தஸ்னால் இதோட பாடி வந்து ஒரு வேர்ம் போல் வந்து மாடிஃபைட் ஆகிருக்கும்.
அண்ட் பிளாட்டிஹெல்மின்தஸ்னால் ஒரு ஃப்ளாட்டன்டு பாடியாக இருக்கும் இதுக்கு வந்து. அப்புறம் வந்து இதோட பாடியில் வந்து சக்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், உறிஞ்சுறதுக்கு சக்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆனலிட்ஸில் வந்து அதோட பாடி வந்து செக்மெண்டடாக மெட்டாமரிக்கலி செக்மெண்டடாக வந்து மாடிஃபைட் ஆகிருக்கும். அப்புறம் இதில் வந்து ஆர்த்ரோபாட்ஸ் வந்து நம்ம பார்க்கல. ஆர்த்ரோபாட்ஸ்னால் என்னென்னா கணுக்காலிகள். போடா ரெஃபர்ஸ் டு லெக்ஸ், சரியா? அதோட பாடி வந்து கணுக்காலிகளால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளாக ப்ரானுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா, நிறையா வந்து கால்கள் வந்து இருக்கும். அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. தொராசிக் அப்பண்டேஜஸ், செஃபாலிக் அப்பண்டேஜஸ் அண்ட் அப்டாமினல் அப்பண்டேஜஸ் அப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கணுக்காலிகளுடைய உடலமைப்பை கொண்ட உயிரினத்தை ஆர்த்ரோபோடா ஆர் ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மொலஸ்கன்ஸ்க்கு வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்து ஒரு ஹார்டஸ்ட் ஒரு ஷெல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து மொலஸ்கன்ஸ். அண்ட் எக்கேனோடர்ம்ஸ்னால் வந்து முட்தோலிகள், ஸ்டார் ஃபிஷ். அதுக்கு வந்து ஒரு ரேடியல் சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் என்னென்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். அண்ட் நாளைக்கு வந்து கார்டேட்டாவோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.